So, hi students, இன்னைக்கு நம்ம physical properties and அமைன்ஸோட basicity பத்தி பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போறோம். So, நம்ம பார்க்க போற first physical property என்னன்னா boiling point. Boiling point of amine. இந்த boiling point determine பண்றதுக்கு ரெண்டு key factors நமக்கு வந்து முக்கியம். ரெண்டு types of forces. ஒன்னு வந்து van der Waals forces இன்னொன்று ஹைட்ரஜன் பாண்டிங். ஓகேவா? இந்த ரெண்டு என்னன்னு ஃபர்ஸ்ட் ஷார்ட்டா பார்த்துடலாம். van der Waals ஃபோர்ஸஸ்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மாலிக்யூல் இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்படி ஒரு மாலிக்யூல் இருக்கு, அப்புறம் இப்படி ஒரு மாலிக்யூல் இருக்கு. இந்த ரெண்டு மாலிக்யூல்லே வந்து எலக்ட்ரான் கிளவுட் வந்து சுத்தி வந்து ரிவால்வ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் இந்த எலக்ட்ரான் கிளவுட் வந்து டிஸ்டார்ட் ஆக வந்து வாய்ப்பு இருக்கு. அப்படி டிஸ்டார்ட் ஆகும்போது என்ன ஆகும்னா, இந்த மாதிரி வந்து இந்த எலக்ட்ரான்ஸோட டென்சிட்டி வந்து ஒரு சைடும், இந்த பாசிட்டிவ் சார்ஜோட டென்சிட்டி வந்து இன்னொரு சைடும் போகும். ஸோ பேசிக்கலி இங்க வந்து டெம்பரரியா ஒரு டைபோல் ஃபார்மேஷன் வந்து நடக்கும். இந்த டெம்பரரி டைபோல் இன்னொரு நியூட்ரல் மாலிக்யூலை வந்து இன்டியூஸ் பண்ணி இதோட எலக்ட்ரான் டென்சிட்டியை வந்து டிஸ்டார்ட் பண்ண வைக்கும். ஸோ நமக்கு வந்து ரெண்டு டைபோல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ van der Waals ஃபோர்ஸ்னா என்னன்னா the forces between two molecules. ஓகேவா? இன் திஸ் கேஸ் நம்ம வந்து டெம்பரரி பிட்வீன் a temporary dipole and a induced dipole, இதுதான் வந்து van der Waals ஃபோர்ஸஸ். அண்ட் நேச்சர்ல இதுதான் ரொம்ப வீக்கஸ்டான ஃபோர்ஸஸ். ஹைட்ரஜன் பாண்டிங் கம்பேர் பண்ணும்போது van der Waals ஃபோர்ஸஸ்ங்கிறது ரொம்பவே வந்து வீக்கஸ்ட் ஃபோர்ஸ். ஓகேவா? இஸ் வெரி லெஸ் தென் ஹைட்ரஜன் பாண்டிங். ஓகே, ஹைட்ரஜன் பாண்டிங்னா என்னன்னா வெரி சிம்பிள். இப்போ புளோரின், ஆக்சிஜன், நைட்ரஜன் இந்த மூணு ஆட்டத்தோட ஹைட்ரஜன் நம்ம வந்து கனெக்ட் பண்ணும்போது இந்த மூணுமே வந்து மோஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம்ஸ். ஸோ மோஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவ்ங்கிறதுனால எலக்ட்ரான் டென்சிட்டியை தன்னோட பக்கம் வந்து இழுத்துக்கும். எலக்ட்ரான் டென்சிட்டியை தன்னோட பக்கம் இழுக்கிறதுனால ஹைட்ரஜன்ல வந்து பாசிட்டிவ் சார்ஜ் வந்து அதிகமாயிட்டே வரும். இப்போ இந்த ஆட்டம்ஸ் வந்து இந்த மாலிகூல்ஸ் வந்து இன்னொரு HF மாலிகூல்ஸோட வந்து HF மாலிகூல்ஸோடயோ இல்ல OH மாலிகூல்ஸோடயோ வந்து ரியாக்ட் ஆகும்போது என்ன ஆகும்னா, மீன்ஸ் ஒரு குரூப் ஆஃப் மாலிகூல்ஸ்குள்ள இருக்கும்போது என்ன ஆகும்னா, இந்த டெல்டா பாசிட்டிவ் சார்ஜும் இந்த டெல்டா நெகட்டிவ் சார்ஜ் இருக்கிற புளோரினும் வந்து அட்ராக்ட் ஆகும். ஓகேவா? இந்த பார்ஷியல் பாண்டை தான் நம்ம வந்து ஹைட்ரஜன் பாண்டிங் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஓகே, இப்போ நம்ம மெயின் கண்டக்டுக்குள்ள போலாம். ஸோ அமைன்ஸை பொறுத்தளவு பாயிலிங் பாயிண்ட் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம அதை வந்து ரெண்டு வகையாக பிரிக்கலாம். ஒன்று, அமைன்ஸுக்கு வந்து சேம் மோலார் மாஸ் இருக்கிற அமைன்ஸ், இன்னொன்று சேம் டிகிரி ஆஃப் அமைன்ஸ். சேம் டிகிரி ஆஃப் அமைன்ஸ்னா எதர் ரெண்டு அமைனுமே வந்து பிரைமரி அமைனா இருக்கலாம், இல்ல ரெண்டு அமைனுமே வந்து செகண்டரி அமைனா இருக்கலாம், இல்ல ரெண்டு அமைனே வந்து டெர்ஷியரி அமைனா இருக்கலாம். இந்த மாதிரி. ஓகேவா? இப்ப என்ன ஒரு விஷயம்னா, இந்த van der Waals ஃபோர்ஸஸ் இருக்கு இல்லையா, இந்த van der Waals ஃபோர்ஸ் வந்து அந்த எலக்ட்ரான் கிளவுட் வந்து டிஸ்டார்ட் ஆகுறதுனால தான் வந்து அட்ராக்ட் ஆகுது, ரெண்டு மாலிக்யூல் வந்து அட்ராக்ட் ஆகுது. ஸோ அதனால இந்த van der Waals ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு மோர் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் கிளவுட். மோர் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் கிளவுட்னா அந்த மாலிக்யூலோட மோலார் மாஸ் வந்து ஜாஸ்தியா இருக்கும். ஓகேவா? மோலார் மாஸ் வந்து ஜாஸ்தியா இருக்கணும். அதே சமயம் ரெண்டு மாலிக்யூல் வந்து இன்டராக்ட் ஆகணும்னா அதுக்கு வந்து சர்ஃபேஸ் ஏரியா வந்து அதிகமா இருக்கும். ஏன்னா ரெண்டு மாலிக்யூலோட சர்ஃபேஸ் ஏரியா அதிகமா இருந்தாதான் அதனால வந்து ஈஸியா வந்து இன்டராக்ட் ஆக முடியும். ஸோ the van der Waals forces are directly proportional to molar mass and as well as the surface area of the molecules. ஓகேவா? இந்த ரெண்டுமே வந்து இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸ். ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா,
இப்ப ஃபர்ஸ்ட் கேஸ் பார்க்கலாம். சேம் மோலார் மாஸ் இருக்கிற அமைன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் C4H9NH2, then C2H5NH, then C2H5NH NCH3. ஓகேவா? இந்த மூணு அமைனுக்குமே வந்து சேம் மோலார் மாஸ் தான். ஆனா ரெண்டும் வந்து டிஃபரெண்ட் டிகிரிஸ்ல இருக்கு. ஒன்னு வந்து பிரைமரி அமைன், ரெண்டாவது வந்து செகண்டரி அமைன், மூணாவது வந்து டெர்ஷியரி அமைன். ஓகேவா? ஓகே, இது வந்து டெர்ஷியரி அமைன். ஓகேவா? இந்த மூணு அமைனுக்குமே வந்து சேம் மோலார் மாஸ் தான் இருக்கும். சோ சேம் மோலார் மாஸ் இருக்குன்னா நம்ம வந்து ஹைட்ரஜன் பாண்டிங் கேஸ் தான் வந்து நம்ம வந்து பார்க்கணும். ஓகேவா? சேம் மோலார் மாஸ் இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஹைட்ரஜன் பாண்டிங் கேஸ் தான் வந்து பாயிலிங் பாயிண்ட் எடுத்துக்கணும். சோ எது வந்து ஈஸியா வந்து ஹைட்ரஜன் பாண்டிங் வந்து ஃபார்ம் பண்ணுதோ அதுதான் வந்து மோர் பாயிலிங் பாயிண்ட் இருக்கும். ஓகேவா? ஏன்னா ஹைட்ரஜன் பாண்டிங் இருந்தாதான் மாலிகூல்ஸ் எல்லாம் அட்ராக்ட் ஆயிருக்கும். சோ பாயிலிங் பாயிண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். சோ இந்த NH2ல வந்து 2 ஹைட்ரஜன் இருக்கு. சோ அது வந்து மத்த NH2ஓட வந்து அட்ராக்ட் ஆகும்போது நமக்கு வந்து ஹைட்ரஜன் பாண்டிங் வந்து நிறைய இருக்கும். இந்த NHல வந்து மீன்ஸ் செகண்ட் டிகிரி NHல வந்து ஒரே ஒரு ஹைட்ரஜன் தான் இருக்கு. அண்ட் டெர்ஷியரி அமைன்ல வந்து 0 ஹைட்ரஜன் இருக்கு. சோ இதுல ஹைட்ரஜன் பாண்டிங் வந்து லிட்டரலி வந்து இம்பாசிபிள். சோ என்னன்னா இப்போ நமக்கு வந்து சேம் மோலார் மாஸ் இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் கேஸ்ல நமக்கு பாயிலிங் பாயிண்ட் எப்படி இருக்கும்னா பிரைமரி greater than secondary greater than tertiary. ஓகேவா? இதுதான் வந்து நம்மளோட பாயிலிங் பாயிண்ட் ஆர்டர். ரெண்டாவது கேஸ் சேம் டிகிரி ஆஃப் அமைன்ஸ். சேம் டிகிரி ஆஃப் அமைன்ஸ். சேம் டிகிரி ஆஃப் அமைன்ஸ்னா ஒன்னு பிரைமரி, செகண்டரி இல்ல டெர்ஷியரி. சோ இப்ப ரெண்டு பிரைமரி அமைனை நம்ம வந்து கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். NCH3 CH3 CH2 CH3 CH2 NH2. ஓகேவா? இந்த ரெண்டுமே வந்து சேம் டிகிரி ஆஃப் அமைன்ஸ். பட் இந்த மோலார் மாஸ் வந்து ரெண்டு அமைன்ஸுக்கு வந்து டிஃபரெண்டா இருக்கு. சோ சேம் டிகிரி இருந்து மோலார் மாஸ் டிஃபரெண்டா இருந்தா நம்ம வந்து மோலார் மாஸ் தான் வந்து கன்சிடர் பண்ணணும். ஓகேவா? ஏன்னா அந்த கேஸ்லயும் நம்ம வந்து பார்த்துட்டோம், எது வந்து டிஃபரெண்டா இருக்கோ அந்த ரெண்டை தான் நம்ம வந்து கம்பேர் பண்ணணும். ஏன்னா சேமா இருக்கிறத நம்ம வந்து கம்பேர் பண்ண முடியாது. டிஃபரெண்டா இருக்கிறத கம்பேர் பண்ணாதான் நமக்கு வந்து எண்ட் ரிசல்ட் வந்து எண்ட் பாயிலிங் பாயிண்ட் நமக்கு வந்து தெரியும். இந்த ரெண்டுலயே வந்து டிகிரி ஆஃப் அமைன்ஸ் வந்து சேமா இருக்கு. சோ வந்து ஹைட்ரஜன் பாண்டிங் கிட்டத்தட்ட ரெண்டுலயுமே வந்து சேமா தான் இருக்கும். ஆனா நம்ம அவளோட மோலார் மாஸ் வந்து டிஃபரெண்டா இருக்கு. மோலார் மாஸ் டிஃபரெண்டா இருக்கிறதுனால நம்ம வந்து மோலார் மாஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு வான் டெர் வால்ஸ் ஃபோர்சஸ் அப்படின்னு வந்து பார்த்தோம். சோ இந்த ரெண்டுல வந்து இந்த மாலிகுலுக்கு தான் வந்து வான் டெர் வால்ஸ் ஃபோர்ஸ் வந்து அதிகமா இருக்கும். சோ பாயிலிங் பாயிண்ட் ஆர்டர்னு பாத்தீங்கன்னா CH3 CH2 NH2 தான் வந்து அதிகமா இருக்கும் இன் கம்பேர்ட் டு மெத்தில் குரூப், பிகாஸ் வான் டெர் வால்ஸ் ஃபோர்சஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு மோலார் மாஸ் ஆஃப் த மாலிகுல். ஓகேவா? ரெண்டாவது இதுதான். நெக்ஸ்ட் வந்து சாலிபிலிட்டி. ஸோ சாலிபிலிட்டிக்கு நம்ம வந்து ஜென்ரலா ஒரு பழமொழி வந்து பார்த்துருப்போம், லைக் டிசால்வ்ஸ் லைக். இது வந்து ஒரு ஃபேமஸான ஒரு ப்ராவர்ப், லைக் டிசால்வ்ஸ் லைக்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா வாட்டர் எடுத்துக்கலாம், H2O. H2Oல நீங்க வந்து ஆயில் போட்டீங்கன்னா அது வந்து நோ டிசால்வ், ரெண்டுமே வந்து டிசால்வ் ஆகும். ஆயில் வந்து H2Oல சால்பிளே கிடையாது. பிரைமரி ரீசன் என்னன்னா H2O வந்து ஒரு போலார் சால்வெண்ட். போலார் சால்வெண்ட்னா அதுல வந்து டைபோல், அந்த சால்வெண்ட் வந்து டைபோல் மோமெண்ட் வந்து இருக்கும். ஸோ இந்த எலக்ட்ரான் டென்சிட்டியை ஆக்சிஜன் வந்து மோர் எலக்ட்ரான் நெகட்டிவ் இருக்கிறதுனால தன் பக்கம் வந்து இழுத்துக்கும். ஸோ இந்த ரெண்டுலேயே வந்து பாசிட்டிவ் சார்ஜ் வந்து பில்ட் ஆயிருக்கும். ஸோ பாசிட்டிவ் நெகட்டிவ் சேர்ந்து இந்த ரெண்டுக்கும் வந்து டைபோல் மோமெண்ட், டைபோல் மோமெண்ட் வந்து வாட்டர் மாலிகுலுக்கு இருக்கு. ஸோ வாட்டர் இஸ் அ போலார் சால்வெண்ட். இந்த போலார் சால்வெண்ட் அப்புறம் வந்து ஆயில் எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து ஒரு நான் போலார் சால்வெண்ட், நான் போலார்.
ரீசன்னா ஆயில் எல்லாமே பிக் பிக் கார்பன் செயின்ஸால வந்து உருவானதுதான் வந்து ஆயில்னுங்கிறது. பெரிய பெரிய கார்பன் செயினால உருவானதுனால கார்பன் ஹைட்ரஜன் கார்பன் ஹைட்ரஜன் இந்த மாதிரி பெரிய பெரிய செயினா போயிட்டே இருக்கும். ஸோ கார்பனுக்கும் ஹைட்ரஜனுக்கும் வந்து பெரிய எலக்ட்ரோநெகட்டிவ் டிஃபரன்ஸ் வந்து கிடையாதுங்கிறதுனால இந்த ரெண்டுமே வந்து இந்த ஆயில் வந்து ஒரு நான் போலார். ஸோ நான் போலார் அண்ட் போலார் வந்து அப்கோர்ஸ் வந்து டிசால்வ் ஆகாது. ஸோ இதுதான் வந்து நம்மளோட பேசிக் கான்செப்ட் வந்து சாலிபிலிட்டி. ஓகேவா? இப்போ நம்ம அமைன்ஸோட சாலிபிலிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே நமக்கு இங்க வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது ஹைட்ரஜன் பாண்டிங் தான். ஓகேவா? ஹைட்ரஜன் பாண்டிங் வந்து எவ்வளவு ஈஸியா அந்த அமைன்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணுதோ அப்ப மீன்ஸ் வாட்டரோட ஃபார்ம் பண்ணும். ஏன்னா சாலிபிலிட்டிக்கு நம்ம வந்து இப்போ வந்து வாட்டர் தான் நம்ம வந்து சால்வெண்டா கன்சிடர் பண்றோம். ஸோ வாட்டரோட வந்து நம்ம அமைன்ஸ் வந்து எவ்வளவு ஈஸியா வந்து ஹைட்ரஜன் பாண்ட் வந்து ஃபார்ம் பண்ணுதோ அவ்வளவு சாலிபிள் அந்த அமைன்ஸ் வந்து. ஸோ நம்ம வந்து ஸ்மால் ஆல்கைல் செயின் இருக்கிற அமைன்ஸ் வந்து எடுத்துப்போம். ஸ்மால் ஆல்கைல் செயின் இருக்கிற அமைன்ஸ். ஓகேவா? ஸ்மால் ஆல்கைல் செயின்ஸ் இன் த சென்ஸ் CH3 C2H5. ஓகேவா? இந்த மாதிரி சின்ன சின்ன ஆல்கைல் செயின் இருக்கிற அமைனை நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம்னா then NCH3H then NCH3 ஓகேவா? இது வந்து ஸ்மால் ஆல்கைல் செயின் தான் இருக்கு. ஏன்னா CH3 வந்து ஒரே ஒரு கார்பன் தான். ஸோ இது வந்து பிரைமரி, இது வந்து செகண்டரி, இது வந்து டெர்ஷியரி. ஓகேவா? ஸ்மால் ஆல்கைல் செயின் இருக்கிற அமைன்ஸ் தான் நம்ம வந்து எடுத்திருக்கோம். இதுல பாத்தீங்கன்னா வந்து ஹைட்ரஜன் பாண்ட் வந்து பிரைமரி வந்து ஈஸியா வந்து ஃபார்ம் பண்ணும். ஏன்னா இதுல வந்து 2 ஹைட்ரஜன் இருக்கு. ஸோ 2 NH பாண்ட்ஸ் இருக்கிறனால ஈஸியா அது வந்து ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் வந்து வாட்டரோட வந்து ஃபார்ம் பண்ணும். OH ஓட அது வந்து ஃபார்ம் பண்ணும். OH ஓட இது வந்து ஈஸியா வந்து பாண்ட் வந்து ஹைட்ரஜன் பாண்ட் வந்து ஃபார்ம் பண்ணிரும். அதே மாதிரி இங்க நம்ம வந்து இதை எடுத்துக்கிட்டோம்னா இதுல வந்து ஒரே ஒரு ஹைட்ரஜன் இருக்கு. ஸோ வந்து ஒரு ஹைட்ரஜன் பாண்ட் வந்து பாசிபிள். இதை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 0 ஹைட்ரஜன்ஸ் இருக்கு. ஸோ 0 ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் வந்து பாசிபிள். ஸோ இதுக்குதான் வந்து ஈஸியா வந்து நிறைய ஹைட்ரஜன் பாண்ட் வந்து ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ சாலிபிலிட்டின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஸ்மால் ஆல்கைல் செயின்ஸ்ல வந்து பிரைமரி இஸ் கிரேட்டர் தென் செகண்டரி இஸ் கிரேட்டர் தென் டெர்ஷியரி. ரீசன் வந்து ஈஸ் ஆஃப் ஃபார்மிங் ஈஸ் ஆஃப் ஹைட்ரஜன் பாண்டிங். ஓகேவா? ஆனா இப்போ நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2 அமைன்ஸ் ஆஃப் சேம் டிகிரி இருக்கு. CH3 CH2 CH2 N. ஓகேவா? 2 அமைன்ஸ் ஆஃப் சேம் டிகிரி இருக்கிறப்ப நம்ம வந்து எது வந்து மோர் சாலிபிள்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து இந்த அமைன் தான் வந்து லெஸ் ஆல்கைல் செயின் இருக்கிற அமைன் தான் வந்து மோர் சாலிபிள். ஏன்னா இந்த செயின்ல இன்க்ரீஸ் ஆக நமக்கு வந்து ஹைட்ரோபோபிக் பார்ட் வந்து அதிகமாயிட்டே வரும். ஹைட்ரோபோபிக் பார்ட்னா வேற ஒன்றும் இல்லை, இந்த ஆல்கைல் செயினை தான் சொல்றாங்க. ஏன்னா இது வந்து நான் போலார்ங்கிறதுனால இதுக்கு வந்து வாட்டர் வந்து பிடிக்காது. வாட்டர் பார்த்தாலே இது வந்து பயப்படும். அந்த கான்செப்ட்ஸ்ல இருக்கும் ஹைட்ரோபோபிக்ங்கிறது. ஸோ இந்த நான் போலார் செயின் வந்து இன்க்ரீஸ் ஆகுறதுனால இது வந்து லெஸ் சாலிபிள் கம்பேர்ட் டு திஸ் NCH3. ஓகேவா? ஸோ அதே மாதிரி தான் இப்ப நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் NCH3யும் NCH3 CH2வையும் நம்மளோட அனிலினையும் எடுத்துப்போம். இந்த ரெண்டுல எது சாலிபிள்னு கேட்டீங்கன்னா அப்கோர்ஸ் வந்து CH3 CH2 தான் அதான் வந்து மோர் சாலிபிள். ரீசன் என்னன்னா இந்த அனிலினை வந்து பெரிய ஒரு பென்சீன் ரிங் இருக்கு. இது வந்து பெஸ்ட் ஹைட்ரோபோபிக் பார்ட். ஸோ இதுக்கு வந்து வாட்டர்ல வந்து சாலிபிளே கிடையாது. ஸோ என்னதான் வந்து ரெண்டுத்துக்கும் வந்து சேம் ஹைட்ரஜன் பாண்டிங் இருந்தாலும் இந்த ஹைட்ரோபோபிக் பார்ட் வந்து அதிகமா இருக்கிறதுனால நமக்கு வந்து இதுதான் வந்து மோர் சாலிபிள். ஓகேவா? இந்த போபிக்ங்கிறது ஒரு பியர் அப்படின்னு ஒரு கான்டெக்ட்ல வந்து சொல்லுவாங்க. மீன்ஸ் வாட்டரை பார்த்தே வந்து பயப்படுற மாதிரி. ஏன்னா இது வந்து நான் போலார். ஓகேவா? இப்படிதான் ஞாபகம். நெக்ஸ்ட்
இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்த மாதிரி ஒரு கேஸ் எடுத்துக்கிட்டோம்னா CH3 CH2 CH2 NH2 இது ஒரு பிரைமரி அமைன். அதே மாதிரி CH3 CH2 CH3 CH3 NH2 இந்த மாதிரி ரெண்டு அமைன்ஸ் வந்து இருக்கு. ரெண்டுத்துக்குமே வந்து 4 கார்பன்ஸ், கிட்டத்தட்ட மோலார் மாஸ் வந்து சேமா இருந்தாலும் இதுக்கு தான் வந்து மோர் வாண்டர்வால்ஸ் ஃபோர்ஸஸ் வந்து இருக்கும். ஏன்னா இதுக்கு தான் வந்து சர்ஃபேஸ் ஏரியா அதிகமா இருக்கும். இங்க வந்து பிரான்ச்சிங்கா இருக்கிறதுனால பிரான்ச்சிங் பண்ணும்போது அந்த மாலிக்யூல் வந்து ரவுண்ட் ஷேப் வந்து அட்டைன் பண்ண ஆரம்பிக்கும். சர்க்குலர் ஒரு ஸ்பெரிக்கல் ஷேப் வந்து அட்டைன் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ ஸ்பெரிக்கல் ஸ்பேருக்கு தான் வந்து இருக்கிறதுலே வந்து கம்மியான சர்ஃபேஸ் ஏரியா இருக்கு அப்படின்னு நம்ம வந்து படிச்சிருக்கோம். ஸோ இந்த ரவுண்ட் ஷேப் வந்து அட்டைன் பண்றதுனால இதோட சர்ஃபேஸ் ஏரியா ரொம்ப கம்மியாகுது. சர்ஃபேஸ் ஏரியா கம்மியாறனால அதோட பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் வித் அதர் மாலிகூல்ஸ் வந்து கம்மியாயிட்டே வருது. ஸோ அதனால வந்து வாண்டர்வால்ஸ் ஃபோர்ஸ் வந்து கம்மியாயிட்டே வரும். ஏன்னா வாண்டர்வால்ஸ் ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த மாலிகூல். ஸோ இந்த மாலிகூல் வந்து ஸ்ட்ரெயின் செயினா இருக்கிறதுனால இதுக்கு வந்து சர்ஃபேஸ் ஏரியா வந்து அதிகமா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கிற மாலிகூலுக்கு தான் வந்து ஹைட்ரஜன் வாண்டர்வால்ஸ் ஃபோர்ஸ் அதிகமா இருக்கிறதுனால பாயிண்டிங் பாயிண்ட் வந்து அதிகமா இருக்கும். ஓகேவா? டன். ஸோ இப்போ நம்ம பெசிசிட்டி ஆஃப் அமைன்ஸ் பற்றி பார்க்கலாம். இப்போ அமைன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து RNH2. இந்த அமைன்ஸில் ஒரு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கிறதுனால இதனால ஒரு எலக்ட்ரான் பேரை வந்து டொனேட் பண்ண முடியும். ஸோ எலக்ட்ரான் பேரை டொனேட் பண்ணுறது எல்லாத்தையுமே நம்ம வந்து லூயிஸ் பேசஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ அமைன்ஸ் ஆர் பேசிக்கலி லூயிஸ் பேசஸ். ஓகேவா? இதோட பேசிசிட்டி வந்து எப்படி டிபெண்ட் ஆகும்னா இதோட எலக்ட்ரான் டென்சிட்டி எவ்வளோ அதிகமாக இருக்குங்கிறத பொறுத்து தான் டிபெண்ட் ஆகும். இல்லைனா இதால எவ்வளோ ஈஸியாக வந்து எலக்ட்ரான்ஸை டொனேட் பண்ண முடியுது அப்படிங்கிறத பொறுத்து தான் டிபெண்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு அமைன் எடுத்துக்கலாம். RNH2 இது ஒரு பிரைமரி அமைன். அதே மாதிரி இது ஒரு செகண்டரி அமைன். இது வந்து டெர்ஷியரி அமைன். ஓகேவா? இந்த 3 அமைன்ல இந்த டெர்ஷியரி அமைன்ல வந்து 3 ஆல்கைல் குரூப்ஸ் இருக்கு. ஆல்கைல் குரூப்ஸ் வந்து பிளஸ் ஐ குரூப்ஸ். ஆல்கைல் குரூப்ஸ் எல்லாமே வந்து பிளஸ் ஐ குரூப்ஸ். பிளஸ் ஐ குரூப்ஸ்னா எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப்ஸ் த்ரூ சிக்மா பாண்ட். இந்த சிக்மா பாண்ட் வழியா தன்னோட எலக்ட்ரான் டென்சிட்டியை நைட்ரஜனுக்கு வந்து புஷ் பண்ணும். ஸோ இந்த வேலையை தான் வந்து ஆல்கைல் குரூப்ஸ் வந்து பார்க்கும். இங்கே மோர் நம்பர் ஆஃப் ஆல்கைல் குரூப்ஸ் வந்து டெர்ஷியரி அமைன்ல வந்து இருக்கு. ஸோ அதனால டெர்ஷியரி அமைன்ல இருக்கிற நைட்ரஜன்ல தான் எலக்ட்ரான் டென்சிட்டி வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இந்த வந்து ஈஸியாக வந்து எலக்ட்ரான் பேரை வந்து டொனேட் பண்ணும். ஸோ இன் கேஸ் ஆஃப் பேசிசிட்டி டெர்ஷியரி அமைன் தான் வந்து கிரேட்டர் தென் செகண்டரி. ஏன்னா செகண்டரியில வந்து ரெண்டு ஆல்கைல் குரூப் தான் இருக்கு. பிரைமரியில பார்த்தா ஒரே ஒரு ஆல்கைல் குரூப் தான் இருக்கு. ஸோ பிளஸ் ஏ எஃபெக்ட் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும் கம்பேர்ட் டு செகண்டரி அண்ட் டெர்ஷியரி. ஓகேவா? இந்த ஆர்டர் நம்ம பேசிக்கலி வந்து கேசியஸ் ஸ்டேட்ல வந்து ஃபாலோ பண்ணுவோம். கேசியஸ் ஸ்டேட்ல டெர்ஷியரி கிரேட்டர் தென் செகண்டரி கிரேட்டர் தென் பிரைமரி. ஸோ இப்போ கேசியஸ் ஸ்டேட்னு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு வந்து tertiary greater than secondary greater than primary. இங்க வந்து நம்ம பிளஸ் ஏ எஃபெக்ட் மட்டும்தான் வந்து பார்க்குறோம். எலக்ட்ரானிக் எஃபெக்ட்ஸ் மட்டும்தான். இது பிளஸ் ஏ எஃபெக்ட் ஒரு எலக்ட்ரானிக் எஃபெக்ட் தான். ஸோ எலக்ட்ரானிக் எஃபெக்ட்ஸை மட்டும்தான் நம்ம வந்து கேசியஸ் ஸ்டேட்ல வந்து பார்ப்போம். ஆனா இப்போ நம்ம ஆக்வஸ் ஸ்டேட்னு எடுத்துக்கிட்டோம்னா ஃபார் எக்ஸாம்பிள் H2O வந்து சால்வெண்டா இருக்கும்போது நம்ம அமைன்ஸோட பேசிட்டியை வந்து எடுத்துக்கிட்டோம்னா நம்ம வந்து எலக்ட்ரானிக் எஃபெக்ட்ஸை மட்டும் பார்க்க மாட்டோம், பிளஸ் எஃபெக்டை மட்டும் பார்க்க போறோம். அது கூட அடிஷ்னலா வந்து சால்வேஷன் எஃபெக்டையும் பார்ப்போம். இந்த சால்வேஷன் எஃபெக்ட்னா ஒன்றும் இல்லை, ஹைட்ரஜன் பாண்டிங் வந்து எவ்வளோ ஈஸியா பண்ணுதோ அந்த அளவுக்கு வந்து நம்மளோட பேசிட்டி வந்து அதிகமா இருக்கும். ஸோ
இப்போ நமக்கு வந்து 3 அமைன்ஸ் வந்து இருக்கு. இது வந்து பேசிக்னுங்கிறனால இதோட எலக்ட்ரான் பேரை ஃபார் எக்ஸாம்பிள் H பிளஸ்க்கு வந்து டொனேட் பண்ணணும்னு வச்சுக்கலாம். வாட்டர்ல வந்து H பிளஸ் அயன்ஸ் இருக்கும். இந்த H பிளஸ் அயன்ஸ்க்கு தன்னோட எலக்ட்ரான் பேர்ஸ் வந்து டொனேட் பண்ணுது. அப்படி பண்ணும்போது R NH3 எலக்ட்ரான் டென்சிட்டி டொனேட் பண்றதுனால நைட்ரஜன்ல பிளஸ் சார்ஜ் வந்துடும். ஓகேவா? R NH3 பிளஸ்ன்னு வரும். இதே செகண்டரி அமைன் எடுத்துக்கிட்டோம்னா R R பிளஸ் 2 ஹைட்ரஜன் வரும். இது வந்து செகண்டரி அமைனுக்கு. டெர்ஷியரி அமைன் கேஸை வந்து எடுத்துக்கிட்டோம்னா ஆர் 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 ஹெச் இப்படி வரும். ஸோ இது எல்லாமே வந்து நம்மளோட நார்மல் அமைனோட கான்ஜுகேட் ஆசிட்ஸ். ஓகேவா? கான்ஜுகேட் ஆசிட்ஸ்னா ஃபார் எக்ஸாம்பிள் RNH2 இருக்கு. இந்த NH2 ஒரு புரோட்டான் அப்சர்வ் பண்ணும்போது நமக்கு வந்து RNH3 பிளஸ் வந்து கிடைக்கும். இங்க வந்து 2 ஹைட்ரஜன் இருந்தா இங்க வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ஹைட்ரஜன் இருக்கும். அதான் வந்து கான்ஜுகேட் ஆசிட். இந்த பேஸோட கான்ஜுகேட் ஆசிட் தான் வந்து இது. ஸோ இந்த கான்ஜுகேட் ஆசிட் வந்து மோர் ஸ்டேபிளா இருந்துச்சுன்னா நம்மளோட பேஸ் வந்து மோர் ரியாக்டிவா இருக்குன்னு அர்த்தம். மோர் ரியாக்டிவ் பேஸ்னா அதோட பேசிட்டி வந்து அதிகமா இருக்குன்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ RNH2 பிளஸ் aqueous சொல்யூஷன்ல H பிளஸ் வந்து அப்சர்வ் பண்ணிக்குதுன்னு வச்சுக்கலாம். ஸோ RNH3 பிளஸ் அப்படின்னு நமக்கு வந்து கிடைக்கும். ஓகேவா? இந்த RNH3 பிளஸ் வந்து மோர் ஸ்டேபிளா இருந்துச்சுன்னா இந்த பேஸ் வந்து மோர் பேசிட்டியா இருக்கு அப்படின்னு வந்து அர்த்தம். ஏன் அப்படின்னா ஒரு ரியாக்ஷன் எடுத்துக்கிட்டோம்னா ப்ராடக்ட் வந்து மோர் ஸ்டேபிளா இருந்துச்சுன்னா ரியாக்டன்ட் வந்து லெஸ் ஸ்டேபிளா இருக்கும். லெஸ் ஸ்டேபிளா இருக்குன்னா ஆக்சுவலி வந்து இது ஸ்டேபிளாக ட்ரை பண்றதுன்னு அர்த்தம். ஸ்டேபிளாக ட்ரை பண்ணுதுன்னா இது வந்து மோர் பேசிக்கா தான் வந்துருக்கும். ஏன்னா இதனால இந்த எலக்ட்ரான் பேரை வந்து ஈஸியா டொனேட் பண்ண முடியும். ஸோ அதனால இது வந்து லெஸ் ஸ்டேபிளா இருக்கு. இங்க வந்து RNH3 பிளஸ் இங்க கான்ஜுகேட் ஆசிட் ஃபார்ம் ஆன பிறகு இது வந்து மோர் ஸ்டேபிள் ஆயிடுச்சுன்னா இந்த பேஸ் வந்து மோர் பேசிக்கா இருக்கும். ஓகேவா? இப்போ நம்ம ப்ரீவியஸ் ரியாக்ஷன்ல பார்த்தோம்னா இந்த மாதிரி தான் இந்த பேஸ் வந்து RNH3 பிளஸ் கான்ஜுகேட் ஆசிடா வந்து மாறிடுச்சு. கான்ஜுகேட் ஆசிட் வந்து மோர் ஸ்டேபிளா இருந்துச்சுன்னா அது வந்து பேஸ் வந்து மோர் பேசிக்கா இருக்கு அப்படின்னு வந்து அர்த்தம். ஓகேவா? இப்போ நம்ம மெத்தில் அமைன் அண்ட் இத்தேனமைல் ரெண்டோட பேசிட்டியை நம்ம வந்து பார்க்கலாம் இன் டர்ம்ஸ் ஆஃப் பிரைமரி, செகண்டரி அண்ட் டெர்ஷியரி அமைன். ஃபர்ஸ்ட் இது பிரைமரி மித்தைல் அமைன். நெக்ஸ்ட் CH3 NCH3 இது செகண்டரி மித்தைல் அமைன். அடுத்து CH3 ஹோல் த்ரைஸ் இது வந்து டெர்ஷியரி மித்தைல் அமைன். இங்க வந்து பாத்துக்கிட்டோம்னா இந்த மித்தைல் அமைன் எல்லாமே வந்து ஸ்மாலர் ஆல்கைல் குரூப்ஸ். ஸ்மாலர் ஆல்கைல் குரூப்ஸ்னா நம்ம மேக்ஸிமம் வந்து ஹைட்ரஜன் பாண்டிங் தான் எடுத்துப்போம். ஸோ கேசியஸ் ஸ்டேட்ல பாக்குற மாதிரி இங்க வந்து பிளஸ் எஃபெக்ட் மட்டும் பார்க்க மாட்டோம். ஆக்வஸ் சொல்யூஷன்ங்கிறனால நம்ம வந்து ஹைட்ரஜன் பாண்டிங்கே எடுத்துப்போம். ஹைட்ரஜன் பாண்டிங்கே எடுத்துக்கிட்டா நம்மளோட டெர்ஷியரி அமைன் வந்து ஆக்சுவலி வந்து லீஸ்ட் பேசிக். ஓகேவா? டெர்ஷியரி அமைன் வந்து எதை காட்டிலும் வந்து லீஸ்ட் பேசிக்காக தான் இருக்கும். ஏன்னா இதுல வந்து ஹைட்ரஜன் பாண்டிங்கே கிடையாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து செகண்டரி அண்ட் பிரைமரி அமைனை பார்ப்போம். என்னதான் வந்து பிரைமரி அமைனுக்கு வந்து ஹைட்ரஜன் பாண்டிங் அதிகமா இருந்தாலும் இதுல வந்து பிளஸ் ஏ எஃபெக்ட் வந்து கொஞ்சம் டாமினண்டா இருக்கு. ஸோ அதனால நம்ம வந்து செகண்டரி கிரேட்டர் தென் பிரைமரி. இந்த கேஸ் தான் நமக்கு வந்து ஆக்வஸ் சொல்யூஷன்ல ஃபார் மித்தைல் அமைன்ஸ் வந்து நமக்கு வந்து கிடைக்குது. இதுவே இத்தைல் அமைன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா NH2 ethyl twice NH. நெக்ஸ்ட் வந்து இங்க வந்து பாத்துக்கிட்டோம்னா இதே மாதிரிதான் இதுவும் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஸ்மாலர் அமைன் தான். ஸ்மாலர் ஆல்கைல் குரூப் இருக்கிறதுனால செகண்டரி தான் வந்து இங்கேயும் வந்து மோர் பேசிக்கா இருக்கும். தென் நம்ம வந்து பார்த்தோம்னா பிரைமரிக்கும் டெர்ஷியரிக்கும் பார்த்தோம்னா இங்க வந்து ஆல்கைல் குரூப்போட சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. CH3 இருந்து C2H5 வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இன்க்ரீஸ் ஆகுறதுனால என்ன ஆகுதுன்னா
நமக்கு வந்து பல்கியர் குரூப்ஸ், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னு இருக்கு, C2H5 C2H5 இருக்கிறதுனால இந்த குரூப்ஸ் எல்லாம் வந்து பல்கியர் ஆயிட்டே வருது. ஸோ இந்த குரூப்ஸ் எல்லாம் வந்து பல்கியர் ஆகுறதுனால இந்த அந்த அமைன்ஸ்ல இந்த அமைன்ஸ்ல வந்து ஹைட்ரஜன் பாண்டிங் வந்து கம்மி ஆயிட்டே வருது. ஓகேவா? ஸோ குரூப்ஸ் எல்லாம் பல்கியர் ஆகுறதுனால ஆட்டம்ஸ் எல்லாம் கொஞ்சம் வந்து தள்ளி தள்ளி இருக்கும். ஸோ அதனால ஹைட்ரஜன் பாண்டிங் வந்து கம்மி ஆயிட்டே வருது. ஸோ இங்க நம்ம வந்து ஹைட்ரஜன் பாண்டிங் கம்மி ஆகுறதுனால நம்ம வந்து பிளஸ் ஐ எஃபெக்ட் வந்து இங்க வந்து ப்ரிடாமினென்ட்டா இருக்கு. ஓகேவா? பிளஸ் ஐ எஃபெக்ட் இங்க நம்ம வந்து கன்சிடர் பண்ணுவோம். ஸோ பிளஸ் ஐ எஃபெக்ட்னு பார்த்தோம்னா அப்கோர்ஸ் வந்து டெர்ஷியரி தான் வந்து கிரேட்டர் தென் பிரைமரி. பிகாஸ் இங்க வந்து மாலிகுல்ஸ் எல்லாம் பிக்கராக அதோட அதுக்கு 2 மாலிகுலுக்கு இருக்கிற ஹைட்ரஜன் பாண்டிங் வந்து கம்மியாயிட்டே வரும். ஏன்னா கம்மியாயிட்டே வரும். ஸோ அதனால வந்து நம்ம வந்து பிளஸ் ஏ எஃபெக்ட் தான் வந்து பார்ப்போம். பிளஸ் ஏ எஃபெக்ட் பார்க்கறதுனால டெர்ஷியரி இஸ் கிரேட்டர் தென் பிரைமரி இன் கேஸ் ஆஃப் இத்தேல் அமைன்ஸ். இப்போ நம்ம சாதாரண அமைனையும் அரைல் அமைன்ஸையும் கன்சிடர் பண்ணிக்கலாம். இது வந்து ஆல்கைல் அமைன்ஸ், இது ஒரு அரைல் அமைன். ஃபார் எக்ஸாம்பிள் அனிலின். இந்த ரெண்டுல எது ஸ்டேபிள்னு கேட்டா அப்கோர்ஸ் வந்து நம்மளோட ஆல்கைல் அமைன் தான் ஸ்டேபிள். ஏன்னா ஆல்கைல் அமைன்ல வந்து R+A குரூப் இருக்கு. ஸோ இதோட நைட்ரஜன்ல எலக்ட்ரான் டென்சிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுனால ஈஸியா அதனால எலக்ட்ரான் டென்சிட்டி வந்து டொனேட் பண்ண முடியும். அது இன் டர்ம்ஸ் ஆஃப் அனிலின் பார்த்தோம்னா இந்த நைட்ரஜன்ல இருக்கிற இந்த லோன் பேர் வந்து ரெசனன்ஸ்ல இருக்கு. ஸோ ரெசனன்ஸ்ல இருக்கிறதுனால ஈஸியா வந்து இந்த லோன் பேர் வந்து வெளியே கொடுக்காது. ஸோ கொடுக்காதனால இது வந்து லீஸ்ட் பேசிக். ஸோ நம்ம ஜென்ரலாவே ஆர்டர் இன் கேசியஸ் பேஸ் பார்த்தோம்னா டெர்ஷியரி கிரேட்டர் தென், செகண்டரி கிரேட்டர் தென், பிரைமரி கிரேட்டர் தென் அமோனியா. ஏன்னா அமோனியால வந்து வெறும் ஹைட்ரஜன் பாண்டிங் தான் இருக்கு. ஆனா இந்த 3 இதுலயுமே வந்து பிளஸ் ஐ எஃபெக்டும் வந்து சேர்ந்து இருக்கு ஹைட்ரஜன் பாண்டிங்கோட. அண்ட் இட்ஸ் லெஸர் தென் அனிலின். இதுதான் வந்து ஆர்டர் ஆஃப் பேசிசிட்டி. ஓகேவா? இப்போ நம்ம கன்சிடர் பண்ண போறது பிகேபி அண்ட் கேபி. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இப்போ ஒரு அமைன் இருக்கு, அது வந்து ஆக்வா சொல்யூஷன்ல புரோட்டான் அப்சர்வ் பண்ணும்போது RNH3 பிளஸ்ஸா வந்து மாறுது. ஏன்னா இந்த எலக்ட்ரான் டென்சிட்டி இங்கே டொனேட் பண்ணும்போது இங்க வந்து பாசிட்டிவ் சார்ஜ் வந்து வந்துருது. ஸோ RNH3 பிளஸ்ஸா வந்து மாறுது. ஸோ இது வந்து பேஸ்னா அமைன் வந்து பேஸா எடுத்துக்கிட்டா இந்த அமைனோட காஞ்சுகேட் ஆசிட் தான் வந்து RNH3 பிளஸ். இப்போ நம்ம ஈக்குலிபிரியம் ரியாக்ஷன் எழுதணும்னா equilibrium constant of this reaction is equal to concentration of products by concentration of reactants. So by concentration of reactants. ஸோ பொதுவாகவே நமக்கு வந்து பேசிசிட்டி அதிகமாக இருக்கணும்னா ப்ராடக்ட் ஃபார்மேஷன் அதிகமாக இருக்கணும். எப்போ ப்ராடக்ட் ஃபார்மேஷன் வந்து அதிகமாக இருக்கும்னா எப்போ இந்த ப்ராடக்ட் வந்து மோர் ஸ்டேபிளா இருக்கோ அப்போ அந்த ப்ராடக்டோட ஃபார்மேஷன் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ நமக்கு வந்து காஞ்சுகேட் ஆசிட் வந்து மோர் ஸ்டேபிளா இருந்துச்சுன்னா இந்த அமைன் வந்து மோர் பேசிக் அப்படிங்கறத நம்ம வந்து பார்த்துருப்போம். ஸோ இந்த காஞ்சுகேட் ஆசிட் மோர் ஸ்டேபிள்னா காஞ்சுகேட் ஆசிடோட ப்ராடக்ட் சைடு வந்து நிறைய வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ KB is equal to is directly proportional to concentration of the conjugate acid. ஸோ இந்த காஞ்சுகேட் ஆசிடோட கான்சென்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆக KB வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு வரும். ஸோ கான்சென்ட்ரேஷன் ஆஃப் காஞ்சுகேட் ஆசிட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்டெபிலிட்டி ஆஃப் பேஸ். ஸோ இந்த காஞ்சுகேட் ஆசிடோட கான்சென்ட்ரேஷன் வந்து அதிகமாக ப்ராடக்ட் சைடு வந்து கான்சென்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த பேஸ் வந்து பேசிசிட்டி வந்து அதிகமாக இருக்கும். ஸோ நமக்கு வந்து KB இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு பேசிசிட்டி. இப்போ பிகேபினா என்னன்னா நம்ம ஈக்குலிபிரியத்துல படிச்ச மாதிரி மைனஸ் லாக் 10 பேஸ் KB, இதுதான் வந்து பிகேபி. ஸோ பிகேபியில் இந்த ஈக்குவேஷன் நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு வந்து நெகட்டிவ் ஆஃப் லாக் ஆஃப் RNH3 plus divided by the reactants RNH2 then H plus. ஓகேவா? இதுல வந்து நெகட்டிவ் சைன் இருக்கிறதுனால ஸோ இந்த RNH3 கான்சென்ட்ரேஷன் வந்து நியூமரேட்டர்ல இருக்கு.
ஸோ இது வந்து இன்க்ரீஸ் ஆக இந்த நெகட்டிவ் சைன் இருக்கிறனால பிகேபி வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே வரும். ஸோ பிகேபி இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு the concentration of the conjugate acid, also inversely proportional to conjugate acid வந்து directly proportional to kb ங்கறனால is inversely proportional to kb. ஓகேவா? so is pkb is, so kb is directly proportional to basicity ங்கறனால it's inversely pkb is inversely proportional to basicity. so இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா basicity வந்து இன்க்ரீஸ் ஆக pkb values வந்து கம்மி ஆகிட்டே வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க நம்ம வந்து பார்க்கலாம் பிகேபி வேல்யூஸ் எடுத்துக்கும் போது நமக்கு மீத்தேன் அமைன் இருக்கு, பென்சீன் அமைன் இருக்கு. நம்ம ஆல்ரெடி ஆல்கைல் அமைன்ஸ் தான் வந்து மோர் பேசிக்னு வந்து பார்த்துட்டோம். ஏன்னா பென்சீன் அமைன்ல இருக்கிற எலக்ட்ரான்ஸ் வந்து ரெசனன்ஸ்ல இருக்கும். ஸோ இந்த பென்சீன் அமைன் தான் வேற ஒன்றும் இல்லை, அனிலின் தான். இந்த அனிலினோட பிகேபியும் நம்ம மீத்தேன் அமைனோட பிகேபியும் பார்த்தா ரெண்டுத்துக்கும் வந்து பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ பிகேபி இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு பேசிசிட்டி. ஸோ இதுல இருந்தே தெரியுது மீத்தேன் அமைன் தான் வந்து நமக்கு மோர் பேசிக். ஏன்னா பிகேபி வந்து இங்க கம்மியா இருக்கு. ஸோ இது வந்து மோர் பேசிக் தென் அனிலின். நம்ம வந்து ரெண்டு டைப்ஸ் ஆஃப் எஃபெக்ட்ஸ் வந்து நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம் இன் டர்ம்ஸ் ஆஃப் பேசிசிட்டி. ஒன்னு வந்து எஸ்ஐபி எஃபெக்ட். இந்த எஸ்ஐபிக்கு ஃபுல் ஃபார்ம் என்னன்னா ஸ்டெரிக் இன்ஹிபிஷன் ஆஃப் protonation. இன்ஹிபிஷன் ஆஃப் protonation. protonation வந்து H+ வந்து ஆட் ஆகுறது, இன்ஹிபிஷன்னா தடுக்கிறது. ஸோ ஸ்டெரிக் எஃபெக்ட்ஸ் வந்து எப்படி வந்து புரோட்டோனேஷன் வந்து தடுக்குதுங்கிறத பத்தின எஃபெக்ட் தான் வந்து இது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்கள்கிட்ட பேசிசிட்டி ஆஃப் அனிலின் அண்ட் பேசிசிட்டி ஆஃப் ஆர்த்தோடொலுடின். ஓகேவா? இந்த ரெண்டோட பேசிசிட்டி, இந்த ரெண்டுல எது வந்து மோர் பேசிக்னு கேட்டா இந்த CH3 வந்து +A குரூப். ஸோ வந்து எலக்ட்ரான் டென்சிட்டி வந்து டொனேட் பண்ணுது. அதனால இந்த அனிலின் மீன்ஸ் ஆர்த்தோடொலுடின் தான் வந்து மோர் பேசிக் அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்லுவோம். பட் இது வந்து தப்பு. ஏன் அப்படின்னா இந்த அனிலின் அண்ட் ஆர்த்தோடொலுடின் கம்பேர் பண்ணும்போது இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஒரு பேஸ் வந்து கான்ஜுகேட் ஆசிடா மாறும்போது அதுல வந்து புரோட்டனேஷன் வந்து நடக்கும். ஓகேவா? ஸோ புரோட்டனேஷன் நடக்கிறப்ப என்ன ஆகும்னா இங்க வந்து NH3+ வந்து இருக்கும், இங்க வந்து NH2 plus then CH3. ஸோ இந்த கான்ஜுகேட் ஆசிட் வந்து மோர் ஸ்டேபிளா இருந்துச்சுன்னா அது வந்து மோர் பேசிக் அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா இந்த ஹைட்ரஜன் இருக்கு, இந்த ஹைட்ரஜன் அட்டாச் ஆகும்போது இங்க வந்து CH3 ஒரு பல்கியர் குரூப், இங்க வந்து வெறும் ஹைட்ரஜன் மட்டும்தான் இருக்கு. இங்க CH3 வெரி பல்கியர் குரூப், ஹைட்ரஜனோட ரொம்ப பல்கியர்னுக்கிறதுனால இந்த புரோட்டனேஷனை இது வந்து தடுக்கும். ஸோ அதனால இந்த கான்ஜுகேட் ஆசிட் வந்து அவ்வளோ ஸ்டேபிளா இருக்காது. ஸோ அதனால நமக்கு வந்து அனிலின் தான் மோர் பேசிக் தென் ஆர்த்தோடொலுடின். ஓகேவா? நெக்ஸ்ட் எஃபெக்ட் வந்து SAR எஃபெக்ட். இதை நம்ம வந்து ஸ்டெரிக் இன்ஹிபிஷன் ஆஃப் ரெசனன்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இந்த ரெண்டு இதோட பேசிட்டியை நம்ம வந்து கம்பேர் பண்ண போது பார்த்தோம்னா இங்க வந்து ரெண்டு பல்கியர் குரூப் இருக்கு, இங்க வந்து பார்த்தோம்னா ரெண்டு ஹைட்ரஜன் தான் வந்து அது வந்து கம்பேரிட்டிவ்லி வந்து லெஸ் பல்கியர். ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா இங்க இருக்கிற பல்கியர் குரூப்பும் இங்க இருக்கிற பல்கியர் குரூப்பும் வந்து ரெண்டும் வந்து ரிப்பல் பண்ணும். ஏன்னா ரெண்டுமே வந்து பல்கியா இருக்கிறதுனால இங்க வந்து ரிப்பல் பண்றதுனால இந்த நைட்ரஜன் வந்து அவுட் ஆஃப் த பிளேன் வந்து போகும். தன்னோட sp2 பிளேன்ல இருந்து அவுட் ஆஃப் பிளேன்ல வந்து போகும். அவுட் ஆஃப் பிளேன்ல போறனால நமக்கு இங்க வந்து நோ ரெசனன்ஸ். இந்த பல்கியர் குரூப்னால நோ ரெசனன்ஸ் நமக்கு வந்து பாசிபிள். நோ ரெசனன்ஸ் நமக்கு வந்து பாசிபிள். அது இங்க பாத்தீங்கன்னா இந்த NH2 வந்து லெஸ் பல்கியர், பிகாஸ் ஹைட்ரஜன்லாம் வந்து லெஸ் பல்கியர். ஸோ அதனால வந்து இங்க நமக்கு வந்து ரெசனன்ஸ் வந்து பாசிபிள், ஓரளவுக்கு வந்து பாசிபிள் கம்பேர்ட் டு இது. இங்க நமக்கு வந்து ரெசனன்ஸ் வந்து ஓரளவுக்கு பாசிபிள்ங்கிறதுனால
இது வந்து எலக்ட்ரான் பேர்ஸ் வந்து அவ்வளவு ஈஸியா டொனேட் பண்ணாது. ஆனா இங்க வந்து ரெசனன்ஸே இல்லைங்கிறனால இது வந்து இந்த எலக்ட்ரான் பேர்ஸ் ரெடிலி வந்து டொனேட் பண்ணும். ஸோ எஸ்ஏஆர் எஃபெக்ட் படி பார்த்தோம்னா நமக்கு வந்து இந்த காம்பவுண்ட் தான் வந்து மோர் பேசிக். ஸோ இங்க இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேற என்னன்னா எஸ்ஐபி எஃபெக்ட்ல பேசிசிட்டி வந்து குறையும், டிக்ரீஸ் ஆகும். எஸ்ஏஆர் எஃபெக்ட்னா பேசிசிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? இப்போ நம்ம சில கொஸ்டின்ஸ் பேஸ்ட் ஆன் பேசிசிட்டி ஆஃப் காம்பவுண்ட்ஸ் பத்தி பார்க்கலாம். இங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா the n which does not contribute to the basicity of the compound. அதாவது இங்க வந்து நிறைய எண் இருக்கு, 1 2 3 4 இந்த மாதிரி நிறைய எண் இருக்கு. இதுல எந்த எண் வந்து காம்பவுண்டோட பேசிசிட்டி வந்து கான்ட்ரிபியூட் பண்ணாது அப்படின்னு வந்து கேக்குறாங்க. ஓகேவா? இப்போ நம்ம பார்த்தோம்னா இந்த நைட்ரஜன்ல வந்து லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோல பார்த்த மாதிரி இங்க வந்து பைபாண்ட் இருக்கு, இங்க வந்து லோன் பேர்ஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கு. ஸோ இது வந்து ஆக்சுவலி வந்து ரெடிலி அவைலபிள், பிகாஸ் இது வந்து ரெசனன்ஸ்ல இல்லாம இருக்க கூட வந்து சான்சஸ் வந்து அதிகமா இருக்கு. அதே மாதிரிதான் இந்த நைட்ரஜனும் இங்க வந்து ஆக்சுவலி வந்து ரெசனன்ஸ் இந்த இங்க வந்து பைபாண்ட் இருக்கிறதுனால ஒருவேளை இந்த நைட்ரஜனோட இது வந்து பேசிக்கலி ஒரு பைரோலோட ஸ்ட்ரக்சர். ஸோ பைரோலோட ஸ்ட்ரக்சர் மாதிரி தான் இருக்கு. ஸோ இந்த நைட்ரஜன்ல இருக்கிற லோன் பேர் வந்து இங்க sp2 ஹைபிரிடைஸ்டா இருக்கிறதுனால இது ஒருவேளை அன்ஹைபிரிடைஸ்ட் ஆர்பிட்டால்ல இருந்தா இதுவும் வந்து ரெசனன்ஸ்ல இல்லாம இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அதே மாதிரிதான் இந்த நைட்ரஜனும் மேபி வந்து ரெசனன்ஸ்ல கூட இருக்கலாம். இங்க வந்து பை சிக்மா லோன் பேர் இருக்கிறதுனால இங்க வந்து ஒரே ஒரு ரெசனன்ஸ் தான் இதுக்கு வந்து பாசிபிள். எப்படி பார்த்தாலும் இங்க வந்து ஒரே ஒரு ரெசனன்ஸ் தான் பாசிபிள். இங்க வந்து ஒரே ஒரு ரெசனன்ஸ் தான் பாசிபிள். ஏன்னா இங்க பை பாண்ட் இருந்தா அது வந்து ரெசனன்ஸ் கிடையாது. லோன் பேர் சிக்மா பை இந்த 3 நைட்ரஜனுக்கு வந்து ஒரே ஒரு ரெசனன்ஸ் தான் பாசிபிள். ஆனா இந்த நைட்ரஜனுக்கு பார்த்தா 2 ரெசனன்ஸ் வந்து பாசிபிள். ஒன்னு இப்படி வந்து போகலாம், இன்னொன்னு வந்து இப்படி வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து ரெசனன்ஸ் எஃபெக்ட்ல இருக்கலாம். ஸோ இங்க வந்து 2 ரெசனன்ஸ் வந்து பாசிபிள்ங்கிறதுனால இந்த நைட்ரஜன் வந்து அவ்வளவு ஈஸியா வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து கொடுத்துறாது. ஸோ இது வந்து பேசிக் வந்து அவ்வளவா வந்து கான்ட்ரிபியூட் பண்ணாது. இதே மற்ற நைட்ரஜன்ஸை வந்து பார்த்தோம்னா இது வந்து அவ்வளோ இந்த நைட்ரஜன் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியா வந்து எலக்ட்ரான்ஸை கொடுக்கும். ஏன்னா இங்க வந்து ஒரே ஒரு ரெசனன்ஸ் தான் வந்து பாசிபிள். ஏன்னா லோன் பேர் சிக்மா பையன் இருக்கிறனால இங்க வந்து ஒரே ஒரு ரெசனன்ஸ் தான் பாசிபிள். ஸோ இந்த இந்த 9th பொசிஷன் 9th நைட்ரஜன் தான் வந்து நமக்கு வந்து ரெசனன்ஸ் வந்து அதிகமா இருக்கும். ரெசனன்ஸ் அதிகமா இருக்கிறதுனால இந்த எலக்ட்ரான் டென்சிட்டி அவ்வளவு ஈஸியா வந்து டொனேட் பண்ணிடாது. ஸோ விச் டஸ் நாட் கான்ட்ரிபியூட் பார்த்தோம்னா நம்மளோட N9 தான்.